அடுத்த டாபிக் வந்து solenoid. வரிச்சொல். ஓகே, நம்மளுக்கு தெரியும் solenoid இப்படி இருக்கும். இதுல கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது வந்து என்னவோ ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும் இது ஒரு மேக்னெட்டா. கரண்ட் கொடுக்கும் பொழுது இந்த solenoid வந்து காந்த புலமாக மாறுபடுகின்றது. கரண்ட் இல்லாத பொழுது கண்டிப்பா இது வந்து என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா காந்த புலமாக இருக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இருக்கும்போது solenoid காந்த புலமா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப இந்த solenoidக்குள்ள என்ன சார் மேக்னெட்டிக் ஃபீல்டு? solenoidக்குள்ள கண்டிப்பா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்ப அந்த solenoidக்குள்ள இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு μ0 Ni. ஐனா என்ன சார் அப்படின்னு சொன்னா என்னன்னா என்னன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். அப்ப நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் லென்த் ஆஃப் த solenoid. ஓகே சார், இதுக்கு வெளியில மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில என்ன சார் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பி அவுட் சைட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏதாவது ஒரு எண்ட்ல பாதியா இருக்கு சார். அப்ப ஏதாவது ஒரு எண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு சார் இருக்கும் அட் எண்ட்? μ0 Ni divided by 2. ஓகே, புரிஞ்சுதுங்களா? solenoidனா என்னன்னு தெரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, அடுத்த டாப் இந்த solenoidல உனக்கு தேவைப்படக்கூடிய ஒரே இது வந்து இந்த ஃபார்முலாஸ் மட்டும்தான். இன்சைட் என்னன்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் லென்த், அவுட் சைட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு 0, அட் எண்ட்ல μ0 Ni by 2. அதே மாதிரி இங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எல்லாமே வந்து எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கறாங்க. சேம் எவ்ரிவேர். நெக்ஸ்ட் ஆம்பியர் சர்க்யூட் லா. காஸ் லா அது மாதிரி இங்க வந்து ஆம்பியர் சர்க்யூட் லா. ஒரு ஃபார்முலா மட்டும் நான் சொல்றேன். ஆம்பியர் சர்க்யூட் லா அப்படின்னா என்ன? க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு μ0 டைம்ஸ் ஆஃப் கரண்ட் என்க்ளோஸ்ட். இல்ல அப்படின்னு சொன்னா க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு μ0 டைம்ஸ் ஆஃப் ஐ நெட். ஓகே, இதனுடைய டைரக்ஷன் இது வந்து லைன் இன்டெக்ரல் நல்லா பார்த்து ஓகேவா? அப்ப இந்த டைரக்ஷன் வந்து யாரு சார் சொல்லுவாங்க? டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், டைரக்ஷன் ஆஃப் லைன் இன்டெக்ரல் யாரு சொல்லியிருப்பாங்க? எங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஓகே, புரிஞ்சுதா பாருங்க. ஆம்பியர் சர்க்யூட்லானா என்னன்னு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா போதுமானது. இஸ் தேர் எனி டவுட்? நோ சார். ஓகே, இதுல அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ்
நம்ம வந்து சர்க்குலர் லூப் பார்த்துட்டோமா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதாவது வந்து வரிச்சுருளின் காரணமாக காந்தப்புலம் பார்த்துட்டோம். அது வந்து வட்டச்சுருளின் காரணமாக மையத்தில் என்ன காந்தப்புலம், அதே கொஞ்சம் தொலைவில் இருக்கும் பொழுது காந்தப்புலம் என்ன அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். ஆனா நம்ம இன்னும் ஒண்ணு பார்க்கல. என்ன அப்படின்னு சொன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் due to long straight wire. Long current carrying wire. ஓகேவா? அப்படின்னா என்ன? ஒரு கம்பியின் வழியாக பாயும் பொழுது கரண்ட் I என்ற கரண்ட் பாயும் பொழுது அதனால் உருவாகக்கூடிய காந்தப்புலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். என்ன சார் அப்படின்னா டைரக்டா ஃபார்முலா சொல்றேன். Therefore magnetic field B is equal to mu naught I divided by 2 pi R. R என்றது இதுதான் R. P என்ற புள்ளியில் வைக்கப்பட்டுள்ளது R. எழுதிக்கலாமாப்பா? இதை நம்மளுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கணும் அப்படின்னு சொன்னா B is equal to mu naught divided by 4 pi into 2I divided by R. Therefore, P is directly proportional to current. One more question. P is inversely proportional to distance. இப்போ அதுக்கும் இதுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா கிராஃப் பாருங்க. அப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எழுதிக்கலாமாப்பா? அதுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் அடுத்தது என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா டோராய்டு. தமிழ்லயும் அதேதான் டோராய்டு. அந்த வரிச்சுருளை நல்லா கவனிச்சுக்கோ. அந்த வரிச்சுருளை வட்டச்சுருளாக மாற்றும் பொழுது அந்த வரிச்சுருளை வட்டச்சுருளா இருக்கும் பொழுது என்ன சார் அப்படின்னு சொன்னா கரண்ட் இங்க போயிட்டு இருக்கு. கரண்ட் இங்க வருங்க. இது வந்து என்டரிங் கரண்ட், லிவிங் கரண்ட், டோராய்டு. அதே மாதிரிதான் இந்த டொராய்டுல இந்த பாயிண்ட்ல மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். P is equal to mu naught Ni. இந்த இது வந்து ஏன்னு எடுத்துப்போம். இந்த பாயிண்ட் B, இந்த பாயிண்ட் C அப்படின்னு சொன்னா இது ஏல மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதே மாதிரி பிலையும் சிலையும் கன்ஃபார்மா என்ன இருக்காது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா P magnetic field at B is equal to at C outside is equal to 0. எழுதிக்கலாமாப்பா? புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. அதுல நீங்களே ஒரு ஃபார்ம்ல என்னன்றதை சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ் என்னன்னா எப்படி கேட்பானா, a closely wounded solenoid (80 centimeter long) has 5 layers of windings of 400 turns each. The diameter of the solenoid is
1.8 centimeter. If the current carried is 8 ampere. Estimate the magnitude of B inside the solenoid. அப்ப என்ன சொல்லிருக்காங்க, ஒரு சொலினாய்டு ஆனது 80 சென்டிமீட்டர் நீளமும் அது 5 அடுக்குகளாக 400 சுற்றுகளை கொண்டுள்ளது. 5 அடுக்குகளாக 400 சுற்றுகளை கொண்டுள்ளது. அதனுடைய விட்டமானது 1.8 சென்டிமீட்டர். அதில் கரண்ட் 8 ஆம்பியர் கரண்ட் அதில் பாயும் பொழுது அதனால் உருவாகக்கூடிய காந்தப்புலம் எதுக்குள்ள, அந்த சொலினாய்டுக்குள்ள வரிச்சுருளில் உள்ள ஏற்படுகின்ற காந்த புலத்தை கால்குலேட் பண்ண சொல்றோம். எப்படிப்பா கால்குலேட் பண்ணலாம் சொல்லுங்க போலாம். என்னென்ன கொடுத்திருக்கான்னு எடுத்து எழுதிடலாமா? என்னப்பா கொடுத்திருக்காங்க சொல்லுங்க போலாம். என்னப்பா கொடுத்திருக்காங்க? லென்த் 8 is equal to சென்டிமீட்டர்னா அப்படியே மாத்திடணும், -2 மீட்டர். அடுத்தது n கொடுத்திருக்காங்க சார், 400 டர்ன்ஸ். ஓகே, அடுக்குகள் எத்தனை இருக்கு? 5 லேயர்ஸ் இருக்கு. அப்ப n is equal to 400 into 5. எத்தனை அடுக்குகள் இருக்கோ அது கூட மல்டிப்ளை பண்ணி எவ்வளவு வருது பாருங்க. 400 into 5 எவ்வளவு? 2000. ஓகே, 2000 டர்ன்ஸ். அடுத்து வேற என்ன கொடுத்திருக்காங்க? முடிஞ்சிருச்சு. டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப d is equal to 1.8 into 10 to the power of -2 மீட்டர். கரண்ட் கொடுத்திருக்காங்க. I is equal to 8 ஆம்பியர் கேட்டிருக்காங்க. இப்ப இன்சைடு அவங்களே கேட்டுட்டாங்க பாருங்க, அவன் இன்சைடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப சொலினாய்டுக்குள்ள ஏற்படுகின்ற காந்தப்புலம் எவ்வளவுப்பா? μ0 ni சார். ஓகே, அப்ப B inside is equal to μ0 ni. ஆனா இங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க, அப்படியே நம்ம மாத்தலாம். therefore μ0 ni divided by L. கரெக்டா? ஏன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஓகே, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் லென்த், அததான் நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். 4 pi into 10 to the power of -7. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 2000. கரண்ட் 8 ஆம்பியர். அதனுடைய நீளம் 80. 10 to the power of -2. இந்த சைபர் கேன்சல். 8 கேன்சல். சொல்லுங்க போலாம். is equal to எவ்வளவு வருது பாருங்க. 4 pi into 10 to the power of -7 into 2 into 10 to the power of 2 into 10 to the power of +2. இந்த கரெக்டா? கரெக்ட் தானே? அப்ப சொல்லுமா, 8 pi into எவ்வளவு வருது பாருங்க. 10 to the power of -3 டெஸ்லா. எழுதிக்கலாமா? ஓகே, அடுத்தது அதுக்கு அடுத்த டாபிக்
ஃபோர்ஸ். நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது BAL sin θ ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கோமா? Force between two parallel current carrying conductor. ஓகே, பாத்துங்க. ஒரு கரண்ட் I இருக்கு, I1 என்ற கரண்ட், நெக்ஸ்ட் I2 என்ற கரண்ட். ரெண்டு கம்பியும் ஒண்ணுக்கு இணையாக வைக்கப்படும் பொழுது இதனால் உருவாகக்கூடிய விசையை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே விசையினுடைய ஃபார்முலா தெரியும். F is equal to நம்மளுக்கு கரெக்டா படிச்சிருக்கோமா? ஓகே. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இங்க சேம் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னு சொன்னா விசையானது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அட்ராக்ட் பண்ணும். 1 மார்க் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோ. அட்ராக்ட் பண்ணும். அதுவே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாருங்க, கரண்ட் இங்க பாருங்க, இது எழுதிடுறேன். சேம் டைரக்ஷன் கரண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஃபோர்ஸ் ரிப்பல் ஆகும். அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் இருந்துச்சுன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ரிப்பல் ஆகும். ஓகேவா? சொல்லிடலாமாப்பா? சார். நெக்ஸ்ட் இதனுடைய ஃபார்முலா காமனா நான் வேகமா எழுதுறேன். ஃபோர்ஸ் பர் லென்த் இஸ் ஈக்குவல் டு mu naught I1 I2 டிவைடட் பை 2 பை இதனுடைய டிஸ்டன்ஸ் ஏன்னு எடுத்திருக்கு. அப்ப 2 பை ஏ. ஓகே, இதுதான் நம்மளுக்கு காம்பவுண்ட். இப்ப இரண்டு கம்பிகளும் இணையாக வைக்கப்படும் பொழுது அதில் மின்னோட்டமானது இரண்டு கம்பியிலும் மின்னோட்டமானது பாயும் பொழுது ஒரு மின்னூட்டத்தால் இன்னொரு மின்னோட்டத்தால் கண்டிப்பா ஒரு விசையானது ஏற்படும். அந்த விசையானது எப்படி இருக்குன்னா F/L is equal to mu naught I1 I2 divided by 2 pi A. அப்படின்னா என்ன மீனிங்? நல்ல மேக்னிட்யூட் இதனால் உருவாகக்கூடியது F1. ஓகேவா? அடுத்தது இதனால் உருவாகக்கூடியது F2. ரெண்டுமே சேம் மேக்னிட்யூட்ல இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நல்லா ஞாபகம் வச்சு. இப்ப இன்கேஸ் இது F1/L எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. அதே மாதிரி F2/L அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா mu naught I1 I2 டிவைடட் பை 2 pi A தான் இருக்கும். அப்ப ரெண்டுத்துக்குமே சேம் மேக்னிட்யூட். ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். சேம் மேக்னிட்யூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப இதனால இந்த I2வால் ஏற்படுகின்ற காந்த புலம் இப்படி இருக்கும், உள்நோக்கி இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இதனால் உருவாகக்கூடிய காந்த புலம் இவ்வளவுதான் காணுது. இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா டெஃபினிஷன் ஆஃப் ஆம்பியர். இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிச்சுக்கோ. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா வச்சுட்டு ஆம்பியரை நான் வந்து விளக்க போறேன். என்ன சார் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர்ஸ் பர் லென்த் இஸ் ஈக்குவல் டு
mu naught I1 I2 divided by 2 pi a. கரெக்டா ஃபார்முலா? Yes, sir. Okay, that's all. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இந்த ஆம்பியரை நான் டிஃபைன் பண்றதுக்கு பாத்துக்கோ. இந்த ஆம்பியரை நான் டிஃபைன் பண்றதுக்கு எப்படி 1 மார்க் கொஸ்டின், இதுல எத்தனை வேணாலும் 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இந்த ஆம்பியரை நான் விளக்குவதற்காக நான் எடுத்துக்கிற I1 is equal to I2 is equal to 1. அப்ப அதில் பாய்கின்ற மின்னோட்டத்தினுடைய மதிப்பு 1 ஆம்பியரா இருக்கணும். அதனுடைய டிஸ்டன்ஸ், கம்பியினுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொன்னா 1 மீட்டரா இருக்கும். அப்ப ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த், இது லென்த் விட்டுருங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா F is equal to நம்மளுக்கு தெரியும் mu naught I1 I2 divided by 2 pi a. இது அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எனக்கு கிடைக்கிறது mu naught by 2 pi. அப்ப இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 4 pi into 10 to the power of -7 divided by 2 pi. இந்த 2 pi கேன்சல், இது கேன்சல் 2. அப்ப எனக்கு விசை எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு சொன்னா 2 into 10 to the power of -7 நியூட்டன் per unit length, மீட்டர். அப்ப எனக்கு இப்ப நல்லா கவனிச்சுங்க, கரண்ட், இரண்டு கரண்ட்டும் ஒரே மாதிரியான கரண்ட் ஒரே தொலைவுல வைக்கப்படும் பொழுது அதனால் உணரக்கூடிய விசையானது 2 into 10 to the power of -7 நியூட்டன் per மீட்டர் என்ற அளவு இருந்தால் 1 ஆம்பியர். புரிஞ்சுதா பாருங்க? 1 ஆம்பியர் அப்படின்னு சொன்னா 1 மார்க். 1 ஆம்பியர் அப்படின்னு சொன்னா 2 கம்பிகளை இணையாக இணையான கம்பியில் சமமான மின்னோட்டமும் அதனுடைய தொலைவு 1 மீட்டர் என்று பிரித்து வைக்கப்பட்டால் அதனால் உணரக்கூடிய ஏதோ ஒரு விசை, ஈர்ப்பு விசையோ விலகல் விசையோ, அதனால ஏற்படுகின்ற விசை 2 into 10 to the power -7 நியூட்டன் per மீட்டர் என்று இருந்தால் அதுதான் 1 ஆம்பியர். ஓகே, இதுக்கு தகுந்த ஒரு நியூமெரிக்கல்ஸ் நம்ம போட்டுடலாம். Too long and parallel straight wire two long and parallel straight wires A and B carrying current currents of 8 ampere and 5 ampere in the same direction. In the same direction are separated by distance. Are separated by distance of 4 centimeter. Estimate the force on a 10 centimeter section of wire. இரண்டு இணையான கம்பியில் 8 ஆம்பியர் மற்றும் 5 ஆம்பியர் என்ற மின்னோட்டம் ஒரே திசையில் செல்கின்றது. அதனுடைய தொலைவு 4 சென்டிமீட்டர் என்ற தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது.
எனவே அதனால் ஏற்படுகின்ற விசை 10 சென்டிமீட்டர், அதாவது அந்த எஸ்டிமேட் ஃபோர்ஸ் அந்த 10 சென்டிமீட்டர் செக்ஷன், அதனால் உணரக்கூடிய விசை அந்த கம்பியினுடைய இது வந்து என்னன்னா செக்ஷன் ஏனுடைய 10 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய கம்பியால் ஏற்படுகின்ற விசையை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. என்ன ஃபார்முலாடா? 2 கம்பியும் கொடுத்துட்டாங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்க. என்னப்பா என்னென்ன கொடுத்திருக்கேன் எழுதிடலாமா ஃபர்ஸ்ட்? எஸ் சார். ஓகே, கரண்ட் கொடுத்திருக்காங்களா? சொல்லுங்க. I1 is equal to 8 ampere. சொல்லுங்க. I2 is equal to 5 ampere. 5 ampere. சேம் டைரக்ஷன். அப்ப என்னவா இருக்குது? அட்ராக்ட் தானே பண்ணோம்? எஸ் சார். இருக்கும் தானே? கரெக்டா? எஸ் சார். ஓகே, அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க? 4 சென்டிமீட்டர் செப்பரேட் பண்ணி. அது ஒயர்னுடைய லென்த் எவ்வளவுப்பா? அதான் லென்த். ஒயர்னுடைய நீளம் 10 சென்டிமீட்டர். இந்த ஒயர் செக்ஷன் ஏல கேட்டாலும் சரி, செக்ஷன் பில கேட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே விசை தான். அப்படிதானே நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். எஸ் சார். ஓகே, இப்போ ஃபார்முலா சொல்லுங்க. என்ன ஃபார்முலான்றது மட்டும் சொல்லுங்க. F by L is equal to F by L is equal to mu naught I1 I2 by 2 pi A sir. F is equal to mu naught I1 I2 divided by 2 pi A into L. சொல்லுங்க என்ன வேல்யூ? mu naught என்னது 4 pi into 10 to the power of -7. மின்னோட்டம் எவ்வளவு இருக்கு? 8 ஆம்பியர் இருக்கு, 5 ஆம்பியர் இருக்கு, டிவைடட் பை 2 pi into A எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4 கொடுத்திருக்காங்க, 10 to the power of -2. லென்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10 கொடுத்திருக்காங்க. அப்ப 10 to the power of -1. கரெக்டா? இந்த 2 pi இந்த 2 pi கேன்சல் ஆச்சுன்னா 2. வேற எதனா கேன்சல் இருக்கா பாருங்க. இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 2 4. சொல்லுங்க போனா எவ்வளவு இருக்கு பாருங்க. Two into 10 to the power of 2 into 10 to the power of -5 sir. -5 நியூட்டன். இதுதான் இது மாதிரிமா क्वेश्चंस கேட்போம். எழுதிக்கலாமா? ஓகே, Yes sir. நெக்ஸ்ட் சும்மா சரி வேகமா முடிச்சிடலாம். ஒரு கம்பி சுருளானது, அதுதான் அடுத்தது வந்து டார்க். நான் வாயிலே சொல்லிடுறேன், பாத்துக்கோ. டார்க்னா என்னதுப்பா? திருப்பு விசை. ஒரு கம்பி சுருளானது காந்த புலத்தில் வைக்கப்பட்டால் அங்கு திருப்பு விசை உருவாகும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பாருங்க. ஒரு சார்ஜ், ஒரு டைபோல நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் தானே. ஒரு டைபோல ஒரு மின்புலத்தில் வைக்கப்பட்டால் அந்த மின் இருமுனை என்ன பண்ணும்? திருப்பு விசைக்கு உட்படுத்தும். அதே போலதான் ஒரு கம்பி சுருளுக்கு அந்த மின்னோட்டத்தை பாய்கின்ற ஒரு கம்பி சுருளானது அது என்ன பண்ற அப்படின்னு சொன்னா, காந்த புலத்தில் வைக்கப்பட்டால் அதனால் என்ன ஆகும்னா திருப்பு விசை உருவாகும். எவ்வளவு சார் திருப்பு விசை உருவாகும் அப்படின்னு சொன்னா, டார்க் இஸ் ஈக்வல் டு mb sin theta. m அப்படின்னு சொன்னா என்னன்னா டைபோல் மொமெண்டம். m அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், I into A. கரெக்டாடா? NIAன்னு படிச்சிருக்கோமா? Yes sir. ஓகே, n என்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ன்றது 1.
ஒரே ஒரு டர்ன்ஸ், அதனால NIA. அப்ப டார்க் இஸ் ஈக்குவல் டு PIA sin theta. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஓகே, டைம் ஆச்சு. நெக்ஸ்ட் நான் அதுக்கு தகுந்த ஒரு கொஸ்டின் இது மாதிரி தான் கேட்பாங்க. A square coil upside 10 centimeter consists of consists of 20 turns and carries a current of and carries a current of 12 ampere. The coil is suspended vertically and the normal to the plane. And the normal to the plane. Normal to the plane of the coil. Makes an angle of 30 degree. Makes an angle of 30 degree. With the direction of uniform magnetic field. With the direction of uniform magnetic field. .80 Tesla. What is the torque? இங்க பாருங்க, சின்ன ஒரு கொஸ்டின் தான். ஒரு ஸ்கொயர்ன்ற ஒரு சுருள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, சதுர வடிவத்தில் 10 சென்டிமீட்டர்ல இருக்கு, 10 சென்டிமீட்டர் நீளத்துல இருக்குன்னு வச்சுக்கோ. அது 20 டர்ன்ஸ் தான் இருக்கு. அதுல வந்து 12 ஆம்பியர் வந்து கரண்ட் போகுது. அந்த காயில் எங்க வச்சிருக்கோங்க அப்படின்னு சொன்னா 30 டிகிரி கோணத்தில் காந்த புலம் 0.80 டெஸ்லா என்ற ஒரு காந்த புலத்தில் வைக்கப்படுகிறது. கண்டிப்பா தெரியும், ஒரு சுருளானது காந்த புலத்தில் வைக்கப்பட்டால் அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? டார்க் ப்ரொடியூஸ் ஆகும், திருப்பு விசை ப்ரொடியூஸ் ஆகும். இப்ப அதான் நம்ம கால்குலேட் பண்ணோம். திருப்பு விசை டைரக்டா ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடுறோம் பாருங்க. திருப்பு விசையுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். டார்க் இஸ் ஈக்குவல் டு NIAB sin theta. அப்படியே நான் சப்ஸ்டிட் பண்ணுங்க பாருங்க. டார்க் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. எத்தனை சுற்றுகள் இருக்கு? 20 சுற்றுகள் இருக்கு. அப்படியே சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. 20 சுற்றுகள் எண்ணிக்கை. அதில் பாய்கின்ற மின்னோட்டம் 12. அதனால் ஏற்படுகின்ற ஏர் என்னது? அந்த ஏரியா எவ்வளவு இருக்கு? ஏரியா கொடுத்திருக்காங்களா பாருங்க. கொடுத்திருக்கா. எவ்வளவு? ஸ்கொயர் தானே. அப்ப ஸ்கொயர்னா ஏரியா என்னதுப்பா? A square. A ஸ்கொயர். சொல்லுங்க. A ஸ்கொயர் எவ்வளவு? ஏ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10 into 10 to the power of -2 into square 10 into 10 to the power of -2
அதனால் அதனால உருவாகக்கூடிய காந்தப்புலம் எவ்வளவு? அது எந்த எவ்வளவு காந்தப்புலத்துல வைக்கிறாங்க காந்தப்புலம்? 0.8 0.8 டெஸ்லாவா இல்ல டெஸ்லா? Teslas. அடுத்தது அதனுடைய கோணம் Sin 30 degrees. சொல்லுங்க. 20 × 12 எவ்வளவு வரும்? சீக்கிரம் முடிங்கப்பா, வேகம் முடிச்சிடலாம். -96 × 10⁻², sir. 96 × 10⁻² Newton meter. ஓகே, அவ்வளவுதான். இது மாதிரிதான் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எழுதிக்கலாமா? இந்த டார்க் எப்ப மேக்சிமமா இருக்கும்? டார்க் எப்ப மேக்சிமமா இருக்கும்? 90 degree, sir. ஓகே, அதெல்லாம் எழுதிக்கலாம். இப்ப இங்க வந்து ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்களா? இன்கேஸ் சர்க்கிள்னு கொடுத்தாங்கன்னா என்ன எது மட்டும் தான் மாற்றம் ஏற்படும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏரியா தான் சார். ஏரியா மட்டும் மாற்றம். அப்ப ஏரியா இஸ் ஈக்குவல் டு πr². அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது வந்து லாஸ்ட் டாபிக், மூவிங் காயில் கால்வனோமீட்டர். மூவிங் காயில் கால்வனோமீட்டர் இது எதுக்காக பயன்படுத்துறாங்கன்றது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ரொம்ப குறைவான மின்னோட்டத்தை கணக்கிடக்கூடிய ஒரு கருவி தான் இது. புரிஞ்சுங்களா? ரொம்ப குறைவான மின்னோட்டத்தை கணக்கிடுகின்ற ஒரு கருவி வந்து மூவிங் காயில் கால்வனோமீட்டர். அப்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். கால்வனோமீட்டர் உனக்கு தெரியும். வாட் இஸ் கால்வனோமீட்டர்? என்னதுப்பா கால்வனோமீட்டர்? என்னது? கரண்ட் டிடெக்ட் பண்ணுது. கரண்ட் இருக்கா, மின்னோட்டம் இருக்கா இல்லையா என்று உணரக்கூடிய ஒரு கருவி தான் கால்வனோமீட்டர். அதுல வந்து மூவிங் காயில் கால்வனோமீட்டர் அப்படின்னு சொன்னா இந்த ரொம்ப ரொம்ப மைன்யூட் கரண்ட், அப்ப ஸ்மால் கரண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணக்கூடியது. உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் அப்படியே பாத்துங்க. இது எவ்வளவு கரண்ட் டிடெக்ட் பண்றதுன்றது நீங்களே புக்ல போய் படிச்சு தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு கரண்ட், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து இது வந்து இதனால உணர முடியும் அப்படின்றத நீங்களே புக்ல போய் பார்த்து எவ்வளவு கரண்ட்ன்றதை நீங்களே கால்குலேட் பண்ணி படிச்சாதான் புரியும் கால்வனோமீட்டர். அந்த கால்வனோமீட்டருடைய அமைப்பு எல்லாத்தையும் நீங்க வந்து என்ன பண்ண புக்ல படிச்சுங்க. இதுல வந்து ஓகே, இதுல வந்து ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். மீதி இருக்கிறது புக்ல பார்த்துங்க. புரியலன்னா பாத்துங்க. மின்னோட்டமானது அதனால் ஏற்படுகின்ற கோணத்திற்கு நேர்தகவல் இருக்கும். இதுதான் மூவிங் காயில் கால்வனோமீட்டர். அப்ப I is equal to K into theta. K என்பது என்ன அப்படின்னு சொன்னா இதுதான் கால்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட். கால்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட். அப்ப K is equal to என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா C divided by
NB. இந்த C என்னன்னா அதுல எல்லாமே கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருமா. இந்த C என்ன அப்படின்னு சொன்னா சுழற்சி மாறிலி, அதாவது டார்ஷனல் கான்ஸ்டன்ட், சுழற்சி மாறிலி. அப்ப என்னது மூவிங் காயில் கால்வாமீட்டர் என்பது குறைவான, ரொம்ப மிகவும் குறைவான மின்னோட்டத்தை உணரக்கூடிய ஒரு சாதனம் மூவிங் காயில் கால்வாமீட்டர். எவ்வளவு கரண்ட்ன்றது நீங்களே செக் பண்ணீங்க. அந்த கரண்ட் வந்து எவ்வளவு கோணத்தில் டிஃப்ளெக்ஷன் ஆகுதோ அதுக்கு தகவல் இருக்கும். I is equal to K, பாருங்க இதெல்லாம் ஃபார்முலாஸ் தான். I is equal to K theta. K என்பது கால்வாமீட்டர் மாறிலி, K is equal to C by NBA, அது வந்து சுழற்சி மாறிலி, டார்ஷனல் கான்ஸ்டன்ட். ஓகே, எழுதிக்கலாமாடா? இதுல நம்மளுக்கு ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. அடுத்தது இது இந்த ஃபார்முலால இருந்து நம்மளுக்கு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டினா என்னதுப்பா சொல்லுங்க பாலாம். சொல்லுங்கடா வேகமா. சென்சிட்டிவிட்டினா என்னடா? தெரியல சார். உணர்திறனா சார்? உணர்திறன். அப்ப மின்னோட்டத்தின் உணர்திறன். அப்ப சென்சிட்டிவிட்டி கரெக்டா அக்யூரேட்டா சென்சிட்டிவிட்டி, கரண்ட் சென்சிட்டிவிட்டி கால்குலேட் பண்றேன், மின்னோட்டத்தினுடைய உணர்திறன் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு சொன்னா therefore current sensitivity is equal to, நல்லா கவனிச்சுக்கங்க, theta by I மறந்துடாதீங்க. theta அந்த இதுல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா NAB divided by C மறந்துடாதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். கரண்ட் சென்சிட்டிவிட்டி, கரண்ட்டை உணரக்கூடிய திறன் எவ்வளவு சார்னா NAB by C. Cனா உனக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? Yes sir. Torsional constant. டார்ஷனல் கான்ஸ்டன்ட். இதனுடைய யூனிட் என்ன அப்படின்னு சொன்னா இதெல்லாம் கேட்பாங்க, ரேடியன் பர் ஆம்பியர். இல்ல அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் இதுதான் கரெக்ட், ரேடியன் பர் ஆம்பியர். இல்ல அப்படின்னு சொன்னா கொஸ்டின்ல டிவிஷன் பர் ஆம்பியர். இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்த கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னு சொன்னா அந்த டார்ஷனல் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணலாம்? டிக்ரீஸ் பண்ணலாம். கரெக்ட் தானே? எஸ் சார். ஓகே, அவ்வளவுதான். அடுத்தது இந்த கரண்ட் சென்சிட்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா என்னன்னா ஃபிகர் ஆஃப் மெரிட். தமிழ் என்னன்னு தெரியல, பாத்துங்க. ஃபிகர் ஆஃப் மெரிட் அதாவது வந்து கரண்ட் சென்சிட்டிவினுடைய அப்படியே தலைகீழி நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா ஃபிகர் ஆஃப் மெரிட். தமிழ்ல பாத்துங்க என்னன்றது. ஃபிகர் ஆஃப் மெரிட் இஸ் ஈக்குவல் டு I by theta. அப்ப இஸ் ஈக்குவல் டு C by NAB. செகண்ட் ஒன் நம்ம தேவைப்படுறது வோல்டேஜ் சென்சிட்டிவ். அப்ப மின் அழுத்தத்தினுடைய உணர்திறன் எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு theta by V. But theta divided by V is equal to I into R. இது எழுதிக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா NAB divided by C into R. Division per volt. R na unakku தெரியும் resistance of the coil. எழுதிக்கலாமாப்பா? Yes sir. புரியுதா? ஓகே.
இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின். The coil of a galvanometer consists of 100 turns and the effective area of 1 square meter, 1 square centimeter. The restoring couple the restoring couple is 10 to the power of -8 Newton meter. The magnetic field between the pole piece is between the pole pieces is 5 Tesla. The current sensitivity of galvanometer. The current sensitivity of this galvanometer. Okay. நம்மளுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டாங்க பாருங்க. கால்வனோமீட்டருடைய சுருளினுடைய எண்ணிக்கை 100 டன்ஸ். அதனுடைய பரப்பு 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அதனால் உருவாகக்கூடிய கப்பல் அப்படின்னு சொன்னா என்ன? இரட்டை. அதனால் உணரக்கூடிய இரட்டிப்பு விசை -8 கொடுத்திருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதனால காந்த புலம் 5 டெஸ்லா. அப்ப கரண்ட் சென்சிட்டிவிட்டி கால்குலேட் பண்ண சொல்றாங்க. என்ன ஃபார்முலாப்பா கரண்ட் சென்சிட்டிவிட்டி? theta by I. theta by I. theta கொடுத்திருக்கானா இல்ல, I கொடுத்திருக்கானா இல்ல. அப்ப அடுத்த ஃபார்முலாக்கு நம்ம போவோம். NAB by C sir. NAB by C is equal to N கொடுத்திருக்காங்களா பாருங்க 100 டன்ஸ். ஏரியா கொடுத்திருக்காங்களா பாருங்க 1 square centimeters. ஒன் ஸ்கொயர் சென்டிமீட்டரா? அப்ப 1 into 10 to the power of -2 எழுதிக்கலாம் தானே? அடுத்து B கொடுத்திருக்காங்களா பாருங்க 5 sir. 1 ஸ்கொயர்னா 10 to the power of 4. கரெக்டா பாருங்க 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னா A ஸ்கொயர் is equal to 1 into 10 to the power of -4 மீட்டர் ஸ்கொயர். கரெக்டா? அப்ப இங்க என்ன ஒண்ணு -4 வரணும். கரெக்டா? நல்ல ஞாபகம், நல்ல இந்த இடத்துல கொஞ்சம் பாத்துங்க. ஓகே, B எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க 5. கப்ளிங் அதாவது இரட்டிப்பு விசை, இந்த கப்ளிங் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். அப்ப ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா 10 to the power of -8. அப்ப எழுதுங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. therefore current sensitivity is equal to எவ்வளவு வரும் பாருங்க, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். 5 into 10 to the power of 6 sir. 5 into 10 to the power of 6. -6 plus 6 +6 sir. Yes. plus 6 யூனிட் என்ன? radian per ampere. கரெக்டா? Yes sir. Yes sir. ஓகே, அவ்வளவுதான் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சிட்டர் வேகம் முடிச்சிடலாம். அம்மீட்டர் அப்படின்னா என்னதுப்பா?
மின்னூட்டத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவி அம்மீட்டர், மின்னூட்டத்தை உணரக்கூடிய ஒரு கருவி கால்வாமீட்டர். இந்த கால்வாமீட்டரை நான் அம்மீட்டரா மாத்த போறேன். நல்லா கவனிச்சுங்க. இந்த எங்கிட்ட இருக்கக்கூடியது கால்வாமீட்டர், இந்த கால்வாமீட்டர் அம்மீட்டரா மாத்த போறேன். ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலா நான் கனெக்ட் பண்ண போறேன். அவ்வளவுதான். கால்வாமீட்டருக்கு பேரலா ஒரு ரெசிஸ்டன்ஸை நான் கனெக்ட் பண்ணும் பொழுது, அந்த எப்பயுமே ரெசிஸ்டன்ஸை பேரலா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இதில் பாயக்கூடிய கரண்ட் ஐன்னு இருக்கு, சண்ட் ரெசிஸ்டன்ஸ். நல்லா கவனிச்சுக்கோ. இதுல இருந்து வெளியில வரக்கூடிய கால்வாமீட்டர் கரண்ட் ஐ. இங்க வரும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கும் ஐ மைனஸ் ஐஜி, ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு கரண்ட். அப்ப இங்க இந்த கால்வாமீட்டர்ல ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒவ்வொரு இது நம்ம என்ன பண்ணுவோம்னா கால்குலேட் பண்ணி வச்சோம். அப்ப கால்வாமீட்டரை அம்மீட்டராக மாற்றுவதற்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழினா, கால்வாமீட்டருக்கு இணையாக பேரலா என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் நான் கனெக்ட், மின்தடையை நான் கனெக்ட் பண்ண போறேன். புரிஞ்சுதாப்பா? அப்ப இணையாக நான் கனெக்ட் பண்ணும் பொழுது எனக்கு எவ்வளவு சார் இணையா கனெக்ட் பண்ண போறேன் அதுதான் நம்ம கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. S is equal to IG into G divided by I minus IG. IG என்றது கால்வாமீட்டர் வழியாக பாய்கின்ற மின்னோட்டம், I minus IG என்றது இந்த கான்செப்ட். அப்ப எப்படி சார் இந்த ஃபார்ம்? எனக்கு இல்ல சார், எனக்கு எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, இது பேரலல். பேரலல்ல எது கான்ஸ்டன்டா இருக்கும்? மின்னோட்டம் கான்ஸ்டன்டா இருக்குமா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்ப இதன் வழியாக செல்கின்ற மின்னோட்டம் எவ்வளவு? I into அப்ப S into I minus IG is equal to IG into G. இந்த கான்செப்டை வச்சு மின்னழுத்தம், இந்த கான்செப்டை வச்சு நான் கால்குலேட் பண்ணணும். அப்ப மின்னோட்டம் கான்ஸ்டன்டா இருக்கும், I கான்ஸ்டன்டா இருக்கும், P என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா சேஞ்சஸ் ஆகும். அப்ப இதுதான் V சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளீடு இந்த என்னது சண்ட் வழியாக பாய்கின்ற மின்னழுத்தமும் கால்வாமீட்டர் வழியாக பாய்கின்ற மின்னழுத்தமும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். எனக்கு இல்ல சார், டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண S is equal to IG G by I minus IG. சார் சில டைம் எனக்கு வந்து கரண்ட் எதுவுமே கொடுக்கல சார். அப்ப இது மாதிரி இருக்கு, ரேஞ்ச் கொடுக்குறாங்க சார். அதாவது வந்து இந்த கால்வாமீட்டருடைய ரேஞ்ச் கொடுக்குறாங்க சார். அப்ப நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நல்லா பாருங்க, அடுத்த ஃபார்முலா S is equal to G by N minus 1. S is equal to G by N minus 1. G என்றது கால்வாமீட்டர் கான்ஸ்டன்ட், அது சொல்லிடுவாங்க கன்ஃபார்மா. G என்பது என்ன அப்படின்னு சொன்னா கால்வாமீட்டர் கான்ஸ்டன்ட், கால்வாமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இதனுடைய ரெசிஸ்டன்ஸ். அப்ப S is equal to G by N minus 1. ஓகே சார், N என்பது அதனுடைய ரேஞ்ச். அது எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அடுத்த கான்செப்ட், N is equal to new range divided by old range. அப்ப நியூ ரேஞ்ச் பை ஓல்டு, அது எல்லாமே கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கும் பொழுது புரிஞ்சிடும். நான் அது அப்புறமா நான் சொல்லிடுறேன். இஸ் ஈக்குவல் டு நியூ ரேஞ்ச் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லலாம், ஓல்டு, நான் அப்புறமா சொல்றேன்பா, ஓல்ட் டிவிஷன் பர் ஆம்பியர் நியூ டிவிஷன் பர் ஆம்பியர். ஓகே, அவ்வளவுதான்.
ஓகேப்பா, இதுக்கு ரிலேட்டடான நியூமரிக்கல்ஸ் நம்ம நாளைக்கு பார்த்தரலாம். இது ரிலேட்டட் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் இது லெசன். இன்னும் கன்வர்ஷன் ஆஃப் கால்வாமீட்டர் இன்டு அம்மீட்டர், இதை நம்ம தெளிவா நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கன்வர்ஷன் ஆஃப் கால்வாமீட்டர் இன்டு வோல்ட் மீட்டர் பார்த்துட்டு லாஸ்டா ஒரே ஒரு இது மட்டும் இருக்கு, டேஞ்சன்ட் கால்வாமீட்டர். இதை மட்டும் நம்ம டீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த லெசன் முடிஞ்சிச்சு. இந்த ஹோல் இது 11th and 12th கோர்சஸ் எல்லாமே முடிஞ்சது. ஓகேவா, நாளைக்கு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. sir.